ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இளம் தம்பதியரிடையே விவாகரத்து அதிகரிப்பு, புதிதாக திருமணமானவர்களிடையே விவாகரத்து அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது 2020ஆம் ஆண்டிலிருந்து இன்னும் அதிகளவில் இடம்பெறுவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்கள் வழங்கும் விவாகரத்து வழக்கு தீர்ப்புகளை அவதானிக்கும் போது அண்மை காலமாக திருமணம் செய்து கொள்வோர்கள் 2 முதல் 3 வருட குறுகிய காலப்பகுதியில் விவாகரத்து செய்யும் நிலை காணப்படுவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவு பிரிவின் மூத்த பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தண்ணி லக்ஷகா கனேபோல தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 98,000 குடும்பங்களுக்கு ஜாலில் அரிசி விநியோகம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரேசியலாளர் பிரிவுகளிலும் தெரிவு செய்யப்பட்ட 1,31,652 குடும்பங்களில் 98,175 குடும்பங்கள் இதுவரை இலவசமாக அரிசியை பெற்றுக்கொண்டுள்ளதாக ஜாழ் மாவட்ட செயலக பதில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இராணுவத்தின் தேவைக்காக தொடர்கிறது காணி சுவீகரிப்பு. கரைதுறைப்பற்று பிரதேசத்தில் இராணுவத்தின் தேவைக்காக காணி சுவீகரிப்பு செய்வதற்கான அளவீட்டுப் பணிகள் எதிர்வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அலம்பில் தெற்கில் இராணுவத்தின் 24வது சிங்க ரெஜிமெண்ட் அமைந்திருக்கும் 2.0234 ஹெக்டேர் அளவு கொண்ட காணி படை தலைமுகம் அமைப்பதற்காக சுவீகரிப்பு செய்யப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தந்தை செல்வாவின் தமிழரசு எப்போதோ செத்துவிட்டது, கூட்டணியில் இணைய சங்கரி அழைப்பு. இலங்கை தமிழரசு கட்சி செத்து போய்விட்டது, மீண்டும் அரசியலில் பயணிக்க தமிழர் விடுதலை கூட்டணியை நோக்கி வருமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தந்தை செல்வாவுக்கு பின்னர் தமிழரசு கட்சி பல்வேறு நபர்களிடம் கைமாறிய நிலையில் தந்தை செல்வா வளர்த்தது போன்று இந்த கட்சியை யாரும் வளர்க்கவில்லை. இப்பொழுது தமிழரசு கட்சிக்காரர்கள் என தங்களை கூறிக்கொள்வோர்கள் பணத்துக்காக விலை போகும் சூழல் உருவாகியுள்ளது. இவ்வாறான தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என கூறுவது எனக்கு சிரிப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னை தமிழ் மக்களிடத்தில் துரோகி என அடையாளப்படுத்தியிருந்தனர். நான் செய்த துரோகம் என்ன என்பதை இவர்களால் பகிரங்கமாக கூற முடியுமா? 80 வருட அரசியலில் நீடித்து நிலைத்திருக்கின்றேன். நான் என்ன தவறு, என்ன திருட்டு செய்தேன் என்பதை பகிரங்கமாக யாராவது கூற முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பெற முடியாத சூழலிலும் என்னை நோக்கி நாடாளுமன்ற ஆசனம் அரசு தரப்பிலிருந்து தேடி வந்தது. இருந்தும் நான் அதனை ஏற்கவில்லை, பணத்தையும் பெறவில்லை. ஆனால் தற்போது வாக்களித்த மக்களை மறந்து பணத்துக்காக ஓடும் அரசியல் கலாச்சாரம் உருவெடுத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊடகர்களின் நினைவு நாள் நேற்று கடைப்பிடிப்பு. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவு நாள் ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று கடைப்பிடிக்கப்பட்டது. ஊடகவியலாளரான தராகி சிவராம் என்றழைக்கப்படும் தர்மரத்தினம் சிவராம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வைத்து வெள்ளைவானில் வந்த இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டார். ஊடகவியலாளரான செல்வராஜா ரஜிவர்மன் உதயன் பத்திரிகையின் அலுவலகத்தில் செய்தியாளராக கடமையாற்றி வந்த வேளை கடந்த 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முற்பகல் 10 மணியளவில் ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெளிநாட்டுக்கு தப்பியோட மைத்திரிபால திட்டமாம். இலங்கையில் கடும் அரசியல் நெருக்கடிகளையும் வழக்குகளையும் எதிர்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளிநாடொன்றில் தஞ்சமடைய உத்தேசித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவுக்கு செல்வதற்கே மைத்திரி உத்தேசித்துள்ளார் என கூறப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் பான் கி மூனின் குடும்பம் தென்கொரியாவில் செல்வாக்குமிக்க குடும்பமாகும். அந்த குடும்பத்தின் ஆதரவுடனேயே மைத்திரி செல்லக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது.
எனினும் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் எவ்வித தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எதிர்வரும் 13ஆம் தேதியிலிருந்து காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் தமிழ்நாடு நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான கப்பல் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் சேவைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட சிவகங்கை கப்பல் மே மாதத்தின் முதல் வாரத்தில் அந்தமானிலிருந்து சென்னை நோக்கி பயணிக்க உள்ளது. அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் 11ஆம் தேதி நாகை மாவட்டத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு பரீட்சார்த்த சேவையில் ஈடுபட உள்ளது. மே மாதம் 13ஆம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவையில் நாகையிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு காங்கேசன்துறை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகையை சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவழி பயணத்துக்காக அன்னளவாக 34,200 ரூபாய் அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஒவ்வொரு பயணியும் தம்முடன் 20 கிலோ வீதம் 3 பொதிகளை எடுத்துச் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மனித உரிமை மீறல்கள் இலங்கையில் அதிகரிப்பு. சர்வதேச மன்னிப்பு சபை சாடல். இலங்கையில் கடுமையான மனித உரிமை மீறல் சம்பவங்கள் இடம்பெறுவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த அறிக்கையில் சர்வதேச மன்னிப்பு சபை தமது உலகளாவிய வருடாந்த அறிக்கையில் இலங்கை அரசின் மனித உரிமை மீறல்களை கடுமையாக சாடியுள்ளது. அதன்படி நீதி மற்றும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான விடயத்தில் இலங்கை அரசு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதனையும் காணாத நிலையில் தண்டனை இன்மை தொடர்ந்தும் நிலை பெற்றுள்ளது என்று சர்வதேச மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியுள்ளது. உள்நாட்டு விசாரணை ஆணையங்கள் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய தவறியதால் பாதிக்கப்பட்ட சில சமூகங்கள் இந்த திட்டங்களை முற்றிலுமாக நிராகரித்தன. அத்துடன் மனித உரிமை மீறல்களில் தண்டனையின்மைக்கான எடுத்துக்காட்டுகளாக உள்நாட்டு நீதிமன்ற அமைப்பில் மீண்டும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாமல் இழுத்தடிக்கப்பட்டுள்ளது என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசின் நோக்கம். ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதும் அதிக போட்டித்தன்மை கொண்டதுமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமையே நாட்டுக்கு அவசியமானதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பேணுவதா இல்லையா என்பது தற்போதைய பிரச்சினை அல்லவென தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை மக்கள் இழந்துவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக IMFின் கடன் ஜூன் மாதம் கிடைக்கும். நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. சர்வதேச நாணயத்தின் அடுத்த கடன் தவணை ஜூன் மாதத்தில் நாட்டிற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அன்றாபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த கடன் தவணைக்குரிய 2வது கடன் மீளாய்வை இலங்கை நிறைவு செய்துள்ளதாகவும், குறித்த மீளாய்வின் அடிப்படையில் ஊழியர் மட்ட இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நிறைவேற்றுக் குழுவின் இணக்கப்பாடு எட்டப்படாதுள்ளதாக அவர் கூறினார். அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முழுமைப்படுத்தப்பட வேண்டிய நிபந்தனைகள் சில காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க ஆய்வு கப்பலுக்கு இலங்கை அனுமதி மறுப்பு. இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஆய்வு கப்பல் ஒன்று விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் எந்த ஒரு ஆய்வு கப்பலும் பிரவேசிக்க அனுமதிப்பதில்லை என அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கப்பலை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்ட போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றொரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரிய போதிலும் இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. சீன ஆய்வு கப்பல் ஒன்று நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது.
இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க அபிவிருத்தி வேலைவாய்ப்பு அவசியம், தேசிய இனப்பிரச்சினை என்ற அந்தஸ்தை இழந்து விடுவோம், சுமந்திரன் தெரிவிப்பு. தந்தை செல்வா கூறியதைப் போல் மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு அபிவிருத்தியும் வேலைவாய்ப்பும் எங்கள் இளையோருக்கு வழங்கப்படுவது மிகவும் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற தந்தை செல்வாவின் நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், இப்போது நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை என சொல்கின்றோம், சுயாட்சி எங்கள் இலக்கு என்று சொல்கின்றோம். தந்தை செல்வாவின் வழியில் நடக்கின்றோம் என சொல்கின்றோம். உண்மையில் அவ்வாறு சொல்பவர்கள் தந்தை செல்வாவின் வாழ்க்கையை, அரசியல் அணுகுமுறையை மீண்டும் படிப்பது நல்லது. எங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக சில விடயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சில விடயங்களை மட்டும் செய்வது நல்லதல்ல. தந்தை செல்வா சொன்ன 2 விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று, எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும், மற்றது நிலம் பறிபோகாமல் இருக்க வேண்டும். இதில் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டுமானால் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு அபிவிருத்தியும் வேலைவாய்ப்பும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக வேலைவாய்ப்பு இல்லாமல் ஒரு இளைஞனோ யுவதியோ இந்த நாட்டில் எங்களுடைய மக்களாக வாழ மாட்டார்கள், வாழவும் முடியாது. அவர்களை பிழை சொல்லி பயனில்லை, வெளிநாட்டுக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். இது தொடர்ந்தால் இது ஒரு தேசிய இனப்பிரச்சினை என்ற அந்தஸ்தை இழந்துவிடும். வேலைவாய்ப்பை உருவாக்கும் பணியில் நாங்கள் ஈடுபடத்தான் வேண்டும். அது தமிழ் தேசியத்திற்கு மாறான விடயமில்லை, மாறாக தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும், எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் ஒரே வழியாக அமையும். எங்களுடைய மக்கள் இந்த நிலத்தில் தொடர்ந்தும் வாழும் சூழ்நிலையை அரசாங்கம் மறுத்தாலும் நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறையிலாவது நாங்கள் எங்களை ஆளும் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரிப்பு, இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், வடமாகாணத்தில் குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் உள்ள தேசிய பாடசாலையான ஜாழ் மத்திய கல்லூரியில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிபரை கூட மாற்றியிருக்கின்ற ஒரு செயற்பாடு நடந்திருக்கின்றது. இதேபோன்றுதான் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பில் உள்ள தேசிய பாடசாலையான பட்டிருப்பு கல்லூரியிலும் அரசியல் தலையீடுகளுடனான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அங்கும் நியமிக்கப்பட்ட அதிபரை மாற்றி வேறு ஒருவரை தற்போது நியமித்திருக்கின்றனர். அங்குள்ள அரசியல்வாதியான பிள்ளையான் கல்வி அமைச்சுடன் பேசி மாற்றம் செய்துள்ளார். தமது அரசியல் நலன்களுக்காக கல்வியிலும் அரசியல் தலையீடுகளை பாடசாலைகளில் செய்ய முயல்வது உண்மையில் ஒரு தவறான செயற்பாடாகும். எனவே பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் மேற்கொள்வதை அரசியல்வாதிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும். கல்வி அமைச்சும் அதிகாரிகளுக்கு இதற்கு இடமளிக்கக்கூடாது என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் கட்சிகள் ஒன்றுபட்டால் மக்கள் ஒன்றுபடுவர். சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும் என்றால் தமிழ் வேட்பாளருக்கு தமிழர்கள் ஏன் வாக்களிக்க மாட்டார்கள்? அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு கேட்கும் பட்சத்தில் தமிழ் மக்கள் நிச்சயம் வாக்களிப்பார்கள். அது தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் நேற்று சனிக்கிழமை திருகோணமலையில் உள்ள நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் பேசுகையில், தமிழ் தரப்புகள் அனைவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த செயற்பாட்டை உறுதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதற்கு தமிழ் மக்கள் பெரும் ஆதரவளிப்பார்கள். 1994 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சந்திரிகா பண்டாநாயக்குக்கு வாக்களித்தனர். இந்நிலையில் அவருக்கு தேர்தலில் 63% வாக்குகள் கிடைத்தது. இவ்வாறான நிலையில் யுத்தம் நடைபெறுந்த பின்னர் நடைபெற்ற 2010 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு கூறியதற்கிணங்க வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தனர். இதன் பின்னர் நடைபெற்ற 2015 ஜனாதிபதி தேர்தலில் கூட்டமைப்பின் வேண்டுகோளின் பேரில்
மைத்திரிபால சிறிசேன 4 லட்சம் வாக்குகளினால் வெற்றி பெற்றார். அவருக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் 4 லட்சம் வாக்கள் அளித்திருந்தனர். இதையடுத்து நடைபெற்ற 2019 ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தனர். ஆகவே சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கோரும்போது வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தனர். இவ்வாறான நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க மாட்டார்கள்? எனவே தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கேட்கும்போது நிச்சயம் வாக்களிப்பார். எனவே பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கு அச்சம் கொள்ள தேவையில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பொது வேட்பாளர் தொடர்பில் இறுதி முடிவை எடுப்பதற்கு வவுனியாவில் கலந்துரையாடல். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இறுதி முடிவெடுக்கும் கூட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை வவுனியாவில் இடம்பெறவுள்ளது. சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்போது பொது வேட்பாளர் ஜார், கட்சி, சின்னம், தேர்தல் பிரசார செயற்பாடு, ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது கட்டமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் பேசப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. இக்கூட்டத்தில் சமகால அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஆராயப்பட உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.